தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளாக மக்கள் நலத்திட்டங்கள் முடங்கி கிடப்பதாக ஸ்ரீரங்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கொலை கொள்ளை நிகழ்வுகள் அதிகரித்து மாநிலம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடப்பதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமான நிலையில இருந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற அந்த செய்திகள் தான் தொடர்ந்து பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் வந்த வண்ணமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே பால் விலை உயர்த்தப்பட்டிருக்கு. மின்சார கட்டணம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. பேருந்து கட்டணம் திமுக ஆட்சியில ஒரு சல்லி காசு கூட உயர்த்தப்படல. ஆனால் ஜெயலலிதா ஆட்சியில எந்த அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். இதையெல்லாம் தட்டி கேட்க, இதையெல்லாம் சுட்டி காட்ட, இந்த ஆட்சிக்கு ஒரு பாடம் புகட்டிட ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு வருகிற 13ஆம் தேதி கிடைச்சிருக்கு.